தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறை இசையமைப்பாளர்கள் மற்றும் நடிகர்களின் பாடல்களுக்கு உயிரூட்டிய தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி தனது 88வது வயதில் மைசூரில் நேற்று காலமானார். அன்னாரது பூதவுடல் கர்நாடக மாநிலத்தின் மைசூரில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் இன்று காலை முதல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் எஸ். ஜானகியின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தனது காந்த குரலால் அனைவரையும் ஈர்த்த இசையரசி எஸ். ஜானகி 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஆந்திராவின் குண்டூரில் பிறந்தார். தென்னிந்தியாவினதும் இந்தியாவினதும் நைட்டிங்கேல் எனவும் அவர் புகழப்பட்டார். 1957ஆம் ஆண்டில் விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பாடியமையின் மூலம் திரையுலகில் பிரவேசித்த ஜானகி தமிழ், ஹிந்தி, ஒடியா, கன்னடம், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட 17 மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 1992ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது ஜானகிக்கு ஞானகான சரஸ்வதி எனும் பட்டம் வழங்கப்பட்டது. பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த இசை ஜாம்பவான் எஸ். ஜானகியின் பூதவுடல் அன்னாரது பண்ணை வீட்டிற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பூரண அரச மரியாதையுடன் இறுதிக்கிரியைகள் நடைபெற்றன. இறுதிக்கிரியைகளைத் தொடர்ந்து மறைந்த இசையரசி எஸ். ஜானகியின் பூதவுடல் அக்கினியில் சங்கமமானது.